श्रीराम, भारत माता की, भारत माता की, वंदे वंदे. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக வடசென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் சென்னை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராக செயல்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழக்காடி அவர்களை பிரச்சனையிலிருந்து விடுவித்து அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு அடித்தளமிட்டு உறுதுணையாக விளங்கும் அன்பு சகோதரர் ஆர்சி பால் கனகராஜ் அவர்களை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த திருமுனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ராஜயோகம் அவர்களே, ராயபுரம் பகுதியின் மண்டல் தலைவர் ராஜயோகம் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளரும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு இனிய நண்பராக திகழும் மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் RSS இந்து முன்னணி பிஜேபியில் வட்டத்தில் இருந்து ஆரம்பித்து இன்றைக்கு மாவட்ட பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வன்னியராஜன் அவர்களே, பிஜேபியை சேர்ந்த மாவட்ட மகளிர் அணி தலைவி ரபியா சோமு அவர்களே, திருநாவுக்கரசு அவர்களே, ஜெய்சங்கர் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, அண்ணன் ஓபிஎஸ்ஸின் கரத்தை வலுப்படுத்தி தர்மயுத்த நாயகனுக்கு பக்கபலமாக திகழும் மாவட்ட செயலாளர் ராயபுரம் சிவா அவர்களே, எனக்கு முன்பாக நகைச்சுவையுடன் கூடிய உண்மைகளை எடுத்துரைத்து சின்ன கலைவாணர் விவேக் போன்று மக்களுக்கு சீரிய நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்த தேசிய நெஞ்சம் அன்பு அண்ணன் இயல்பாக பேசிய அதிரடி வேலு அவர்களே, பாமகவின் பகுதி செயலாளர் செங்குட்டுவன் அவர்களே, இங்கே வருகை தந்துள்ள பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான என் அன்பு அண்ணன் கல்வி தந்தை டாக்டர் விஜயகுமார் அவர்களே, எனக்கு முன்பாக மிகவும் சிறப்பாக பேசி அவர் பேசினதுக்கு அப்புறம் என்னுடைய பேச்சு எடுபடுமா என்னங்கிறது எனக்கே டவுட்டு. அப்படி ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தியுள்ள என் அன்பு சகோதரர் பால் மாரியப்பன் அவர்களே, மற்றொரு பேச்சாளர் இங்கு மக்களுடன் மக்களாக அமர்ந்து கொண்டுள்ள மதுரை மாநகரத்தின் முன்னாள் தலைவர் இனிய நண்பர் சசிராமன் அவர்களே, இங்கே வந்திருக்கிற பல பேரை நேரடியாக எனக்கு தெரியும். அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டே இருந்தால் கூட்டம் முடிஞ்சிடும், நேரம் போயிடும். அதனால நேராக சப்ஜெக்டுக்கு வரேன். நான் பல நேரங்களில் ஷேர் ஆட்டோலையும் போகிற வழக்கம் உண்டு. நான் ஒன்றும் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஊர் பணத்தை கொள்ளையடிக்க வச்ச திருட்டு கூட்டத்திலேருந்து வந்தவன் கிடையாது. நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் சாதாரண குமாஸ்தாவா வேலை பார்த்த குப்பிடிச்சாத்து வீராசாமி என்கின்ற ஒரு நபர். நான் எளிய மனிதனாகவோ வறிய மனிதனாகவோ ஏழ்மையில் இருப்பதை தவறு என்று சொல்லவில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த திருட்டு திராவிடியா கூட்டம் பிஜேபி காரன் வந்தான், அதுவும் ஒரு நொண்டி வந்தான். அந்த பையன் என்ன தெரியுமா பேசினா, ஏழையா இருந்தாரு வீராசாமி, அவர் ஏழையா இருக்கிறவனை எள்ளி நகையாடினாரு, பார்த்தீர்களா? இதுதான் RSS சூழ்ச்சி என்று மடைமாற்றம் செய்யும் இந்த திருட்டு திராவிடியா கூட்டம். அதற்கு ஒத்துவதும் இந்த அடிமை ஊடக அடியாட்கள். அடியாள்னா கையில கத்தி கம்பு அருவா வேல்கம்பெல்லாம் எடுத்துட்டு போனோங்கிறது இல்ல, பேனாவையும் ஒரு மைக்கையும் எடுத்துட்டு போய் இந்த பயலுக அத்தனை பேரும் திமுக புரோக்கர் வேலை பார்க்கிற அத்தனை பயல்களும் ஊடக அடியாள்கள், வெட்டங்கட்ட மானம் கெட்ட காலை நக்கி பிழைக்கும் திமுகவின் காலை நக்கி பிழைக்கும் இந்த பத்திரிகையாளர்கள் இதையும் திரித்து சொல்லுவான். அதுக்கு தான் நான் உஷாரா இந்த கேள்விக்கெல்லாம் போட்டு வைக்கிறேன். இந்த பயலுக இந்த ஆற்காடு வீராசாமியுடைய அரசியல் ஆரம்ப காலகட்டத்திலேயே அவருடைய பொருளாதார நிலைமை என்ன, அந்த ஆற்காடு வீராசாமியின் இன்றைய பொருளாதார நிலைமை என்ன? எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் முன்னாடியே ஈஸ்வரி பிலிம்ஸ் சொல்லி அவர் சினிமா கம்பெனியை நடத்துற அளவுக்கு அவர்கிட்ட கொழுத்த பணம், கொள்ளையடித்த பணம், நம்மளுடைய உங்க பணத்தையும் எம் பணத்தையும் கொள்ளையடிச்ச பணத்தை வச்சிருக்கிற ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமி 5 ஆண்டுகள்ல என்ன செஞ்சாருன்னு எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இந்த ஆர்சி பால் கனகராஜ்
எந்த பதவியிலும் அரசாங்க பதவியிலும் இல்லாமல் தன்னால் இயன்ற உதவிகளை எப்படியெல்லாம் செய்துள்ளார் என்பதை ஒரு சிறிய உதாரணத்துடன் சொல்கின்றேன். நான் முகப்பேர் போக வேண்டியிருந்தது. எங்க வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு ஷேர் ஆட்டோ அசோக் நகர்லேருந்து ஏறி அந்த டிஏவி ஸ்கூல் கிட்ட இறங்கி போற வரைக்கும் சாதாரணமாக எனக்கு ஒரு பழக்கம், அண்ணன் மாதிரி அண்ணனுக்கும் தெரியும், செவுத்தை பார்த்தா கூட பேசிட்டு இருக்கிற ஆள் நான். அந்த வண்டியில் முன்னாடி உட்காந்து போகும்போது அந்த டிரைவர்கிட்ட பார்க்கும்போது ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாரு. நான் சொல்றது 5-6 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். அந்த ஸ்டிக்கரில் பால் கனகராஜ் படம் இருந்தது. நான் கேட்டேன், எங்க இவரோ அரசியல் கட்சி தலைவர் கிடையாது, இவரையோ ஒரு பெரிய தாதாவும் கிடையாது, இவர் படத்தை ஏன் ஒட்டியிருக்கேன்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணார், பேசஞ்சர்லாம் ஏற்றிட்டு கிளம்பும் போது சொன்னாரு, போலீஸ்காரன் தெருவுக்கு தெரு நின்று பிடிக்கிறான், நீங்களே பார்க்குறீங்க, எவ்வளவு கேஸ் போடுறாங்கிறத நீங்க பார்க்குறீங்க, நீங்க வாங்க நான் காமிக்கிறேன்னு சொல்லி போற வழியில ஒரு 2-3 இடத்த காமிச்சிட்டு சொன்னாரு. இந்த ஸ்டிக்கரை பார்த்தோன்னா போலீஸ்காரன் கேட்கல, போன்னு சொல்லிட்டான். நான் கேட்டேன், அது என்னங்க உங்களுக்கும் போலீஸ்காரனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா, நீங்க ஏதாவது மாமூல் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு சொன்னாரு, நான் மாமூல்லாம் கொடுக்கலீங்க, எனக்கு நாங்க பால் கனகராஜ் வச்சிருக்கிற சங்கத்துல நாங்க முகப்பேர்ல மட்டுமே 600 மெம்பர்ஸ் இருக்கோம். அது இல்லாம சிட்டி முழுக்க கிட்டத்தட்ட 4000-5000 மெம்பர்ஸ் நாங்க இந்த சங்கத்துல இணைஞ்சிருக்கோம். அதற்கு காரணம் என்னவென்றால் எங்களுக்கு பாதுகாப்பாளனாக திகழ்வது இந்த பால் கனகராஜ். எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒரு போன் அடிச்சு அந்த பக்கத்தில் இருக்கிற வக்கீலுக்கு தகவல் சொன்னா 8-10 வக்கீல் திரண்டு காவல்துறையினர் வாக்குவாதம் செய்து அன்றாடம் காட்சிகளாக இருக்கும் எங்களை பாதுகாத்து நாங்கள் ஒரு வாய் கூழ் குடிப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த பால் கனகராஜ் என்று சொன்னார். இதை விட வேற என்னையா, நாட்டுக்கு பிரதமர் ஆறதை விட கூட, ஐநா சபைக்கு செக்ரட்டரி ஆறதை விட கூட ஒரு ஏழை எளிய மனிதன், ஒரு ஆட்டோ டிரைவர் வாழ்த்து, அந்த வாழ்த்தே பால் கனகராஜை வெற்றி பெற வைக்கும். வாய் வாழ்த்தவில்லை என்றால் கூட வயிறு வாழ்த்தும். அத்தனை ஏழை எளிய மக்களின் வாழ்த்தை பெற்றுள்ள ஆர்சி பால் கனகராஜ் அவர்கள் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்த திருட்டு திராவிட கும்பல் இந்த பையல என்ன சொல்லுவானுங்க, பிஜேபி வந்தா பாயங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும், எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. கிறிஸ்தவர்களே, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னா உங்களெல்லாம் பிஜேபி காரங்க விரட்டி அடிச்சிருவான். ஏற்கனவே 6 வருஷம், இப்போ ஒரு 10 வருஷம், 16 வருஷம் பிஜேபி ஆட்சியில எந்த இஸ்லாமியனுக்கு எந்த கிறிஸ்தவனுக்கு பிரச்சனை வந்தது? மாறாக ஆப்கானிஸ்தானில் பாதிக்கப்பட்ட ஒரு பாதிரியாரை மீட்டுக் கொண்டு வந்தது நரேந்திர மோடியின் அரசாங்கம். அவர் கிறிஸ்துவ பாதிரியாரு, அவங்க மதமாத்த போனாரு, அதனால ISIS வெறியன் கொன்னுட்டு போட்டோன்னு ஒன்ன மாதிரியாரா விட்டோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்த பயலுக வாயால மட்டும் பேச மாட்டானுங்க. நான் கொஞ்சம் கடுமையா பேசி பழக்கப்பட்டவன், தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இவர்கள் இரட்டை நாக்குக்கு சொந்தக்காரர்கள். இவன் வாயாலையும் பேசுவான், ஆசன வாயாலையும் பேசுவானுங்க இந்த திராவிடியா பசங்க. இவன் என்ன சொல்றான், நாங்கள் தான் சமூக நீதியின் காவலர். என்னடா சமூக நீதி? அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து செல்வோம். யாரெல்லாம் அரவணைச்சு போன, எல்லாரையும் அரவணைச்சு போறோங்க. ஆனா நீங்க அப்படி இல்லைங்க. நாங்க என்னடா பண்ணிட்டோம், நீங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானவர்கள். சரி சொல்லுடா, அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்க எதிரானவர் அப்படிமா. நான் சொல்றேன் என்னங்கிற இந்த பையல என்ன பண்ணுவானுங்க, இவங்களுக்கு கோர்ட்ல சாதகமா தீர்ப்பு வந்தா நீதி தேவதை கண்ணை திறந்து விட்டாள், நீதி தேவதை கருணை காண்பித்து விட்டாள், இந்த நாட்டில் இன்னும் சட்டம் சாகவில்லை அப்படிமா. பொன்முடிக்கு கேஸ்ல தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கா இருக்கட்டும், இல்ல 5 கட்டி அமாவாசை செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கா இருக்கட்டும், இல்ல இந்த உசு பால்டாயில் குடிச்சிருக்கானே, அது என்ன பால்டாயில் கதைன்னு தெரியலங்க, இந்த பால்டாயில் குடிச்ச பையலுக்கு தீர்ப்பு கொடுக்க போற நீதிபதிக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமா? அதாவது ஒரு ஜாதியை எவ்வளவு கேவலமா எள்ளி நகையாடுறானுங்க. முதல்வரை வச்சுக்கிட்ட பாப்பான்னு பேசுறவன் எப்படிடா சமூக நீதி கட்சி? ஒவ்வொரு அந்த கட்சியால வசைபாரப்படாத ஜாதிகளே கிடையாதுங்க. நீ எல்லாரையும் வெறுப்பேத்துவ. இந்து என்றால் வேசி மகன், இந்து என்றால் திருடன், சனாதனத்தை ஒழிப்பேன் அழிப்பேன், சனாதனம் டெங்கு போன்றது என்றெல்லாம் ஒரு மதத்தை அசிங்கமாக ஆபாசமாக அருவருப்பாக நீ பேசிவிட்டு நாங்கள் அனைவருக்கும் பொதுவானவன், இதை நான் நம்பணும். ஆனா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் அரவணைத்து செல்லும் மோடி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிரானவர்.
நான் சொல்றேன் மக்களே, மைக்கு கிடைச்சதுங்கிறதுக்காக பேசல. இங்க இருக்கிற தெருப்பு கடை பாயா இருக்கட்டும், இல்ல வேற யாரா இருக்கட்டும், நான் ஒன்னே ஒண்ணு தாங்க உங்க முன்னாடி கருத்தை முன் வைக்கிறேன். மோடியோ, அமித்ஷாவோ, ராஜ்நாத் சிங்கோ, பொன் ராதாகிருஷ்ணோ, ஹெச் ராஜாவோ, தமிழிசையோ, அல்லது இளம் சிங்கம் அண்ணாமலையோ, அல்லது கடைசி தொண்டனாக இருக்கக்கூடிய இந்த ஜெயராமனோ என்றாவது ஒரு நாள் நாங்கள் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களையோ இழித்தோ பழித்தோ பேசியுள்ளோமா? குர்ஆனையோ அல்லது கிறிஸ்துவர்களின் புனித நூலான பைபிளையோ நாங்கள் அசிங்கமாக பேசியுள்ளோமா? ஆனால் ஒரு கழுத்தடை போன்ற சாக்கடை வார்த்தைகளில் சாக்கடையை நாக்கில் வைத்துக் கொண்டு உமிழும் இந்த திமுக கூட்டம் நம்மை பார்த்து மதவெறியன் என்று சொல்கின்றான். அவிசாரி இருக்கிற தெருல ஒரு பத்தினி குடி இருந்தாலும் அவளையும் அவிசாரின்னு தான் சொல்லுவானுங்க இந்த பயலுங்க. இவனுக்கு பாரம்பரியமே அந்த மாதிரி. இவனுக்கு டீன்ல ஜிஎன்ஏ பிரச்சனை இவனுக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை என்றால் அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்கும். கிறிஸ்துவர்களுக்கு பிரச்சனை என்றால் அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்கும். ஆனால் இந்துக்களுக்கு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். நினைவில் கொள்ளுங்கள், பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கும் குரல் கொடுக்கும், பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்துவர்களுக்கும் குரல் கொடுக்கும், பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கும் குரல் கொடுக்கும். அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லும். என்னை பார்த்து நீ சொல்கின்றாய் மதவெறியன் என்று சொல்கின்றாய். மதவெறியிலும் ஜாதி வெறியிலும் ஆணவத்திலும் வெறுப்பின் உச்சத்திலும் செயல்படும் நீ யோகியன், நான் அயோக்கியனடா? மானம் கட்டவனே, யாரை பார்த்து என்ன சொல்கின்றாய்? இந்த ஊர்ல கண்ணகி குடியிருந்தா இந்த பயல்கள்லாம் கண்ணகியும் அவிசாரின்னே சொல்லுவானுங்க. அப்பேற்பட்ட பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள் இந்த திமுக மட்டுமல்ல, திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஜவஹர்லால் ஆரம்பிச்சு இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாக சுருங்கி போயுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இல்ல ஊடக அடியாட்களாக இருக்கட்டும், அனைத்து பயல்களும் ஓலா யூபர் வாயர்களாக மாறி வாயை வாடகைக்கு விட்டு இவர்களை நக்கி பிழைக்கும் நாதாரிகளாக இந்த பயல்கள் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது இந்த தமிழக முதல்வர் அவருடைய அராஜகத்துக்கு எல்லையே இல்லாம போயிடுச்சு. எனக்கு பிடிக்காத ஒரு நபர் பிளாக்மெயிலர் சவுக்கு சங்கர்னு ஒரு பையன். அந்த ஆள் ஒரு புரோக்கர் ஏஜென்ட். ஆனா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த சவுக்கு சங்கர் இது இந்த கரடியே காரி துப்பின மொமெண்ட் சொல்லுவாங்க பாருங்க, அந்த கதையா அந்த சவுக்கு சங்கர் சொல்றான். வேணா அந்த வீடியோவை போட்டு பாருங்க. காலையில முக ஸ்டாலினை வீட்டுல குளிக்க வைக்கிறாங்க. குளிக்க வச்சோன்னா அவரை கொண்டு வந்து டேபிள்ல உட்கார வச்சு அவருக்கு பவுடர் எல்லாம் பூசி மேக்கப்லாம் 1 மணி நேரம் போட்டு இந்த கழுத்துல இதெல்லாம் தெரியக்கூடாது, ஏன்னா அவரை மைனர் குஞ்சு மாதிரியே வெளில காமிக்கணும்ட்டு அவருக்கு இதெல்லாம் விக் எல்லாம் வச்சு அந்த விக்கு வைக்க அந்த விக்கே நம்ம ஒரு 5 லட்சம் ரூபாயா நம்ம சொல்றாங்க. விக்கு விலை எனக்கு தெரியல, 5 லட்சம் ரூபாய் அந்த விக்கோட விலைங்கிறாங்க. மாசம் விக்கு மாத்தணுங்கிறாங்க. அப்ப வருஷத்துக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு அந்த விக்கு விலையான்னு பத்திரிகைக்காரர் ஒருத்தர் சொன்னாரு. எனக்கு தெரியல, அதை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது சொன்னீங்கன்னா என் கருத்துல மாறுபாடு இருந்தா ஒருவேளை அதை விட கூடிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விக் எல்லாம் அவருக்கு செட் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கே 1.5 மணி நேரம் ஆகுமா. அவருக்கு இங்க தென்சென்னை வேட்பாளர் இருக்காங்க. அவங்க சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பணும்னா கருக்கல்ல 9 மணிலேருந்து மேக்கப் போட்டாதான் மத்தியானம் 4 மணிக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு வெளியே வர முடியும். இப்ப திமுக கடும் போட்டி தென்சென்னை தமிழச்சி தங்கபாண்டியனுக்கும் முக ஸ்டாலினுக்கும் தானா யாருக்கு அதிக நேரம் மேக்கப் போடுறதுக்காக நேரம் செலவாகும். அந்த கதையில இருக்கிற இந்த ஸ்டாலின் சொல்றாரு, இன்னைக்கு சொல்றாரு மோடி பெண்களை பற்றி பேசக்கூடாது. ஆமாயா, கோமணம் கட்டாத ஊர்ல கோமணம் கட்டினவெல்லாம் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அதுவும் திமுகங்கிற ஒரு தீய சக்தி கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆராலும் புரட்சி தலைவி அம்மாவாலும் தீய சக்தி என்று அடையாளம் காட்டப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யும் இந்த ஊர்ல பெண்களின் மேன்மையை பற்றி பேசுவதுங்கிறது கேவலமான விஷயமா ஸ்டாலின் பார்க்கிறார் நினைக்கிறேன். என்ன காரணம்னு சொல்றேன் கேளுங்க. இந்த வடசென்னை மாவட்டத்தில் குறிப்பாக வன்னியராஜன், கிருஷ்ணகுமார் மற்றும் மறைந்து போன கோபி கிருஷ்ணா போன்றவர்கள்லாம் என்ன தொடர்ந்து வடசென்னை கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. அதுல ஒரு சில நண்பர்கள் நல்ல வேலையா வரல, மேடை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே நாங்க இதுக்கா ஒன்னு பேச கூப்பிட்டோம், நீ ஏதோ திருக்குறள் படிக்கிற மாதிரி கூப்பிட்ட பேசுற, கடுமையா பேசுறது இல்லை அப்படின்னு மேடை விட்டு இறங்கினோடனே டீ கடையில கூப்பிட்டு போய் திட்டி தீப்பாங்க என்ன. ஏன்னா திமுக அவங்க பாணியில பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக. அதனால தொடர்ந்து இந்த கூட்டத்துக்கு பேச வரதுனால ஒரு வீடியோ இன்னைக்கு ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். வடசென்னை போறேன்னு ஒண்ணு
2019 இதே நாள்ல கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில 19 பாராளுமன்ற தேர்தலுக்காக நான் பேசும்போது இதே நாள்ல 19வது வருஷத்துல அதுல நான் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தேன். அதை மட்டும் கட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தார். இன்னைக்கு திமுகவோட கள்ள உறவில் இருக்கக்கூடிய இந்த தவழ்ந்த பாரியார், நாம அந்த கட்சியை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சி ஒரு இர்ரெலவென்ட். அது காத்து அடிச்சதுல கோபுரத்துல போய் உட்கார்ந்தது. 2017 இவனு இருந்தா என்ன போனா என்ன, திமுக நமக்கு எதிரி, இந்த பயலுக நம்மளுக்கு துரோகி, அதனால இந்த துரோகி கூட்டங்கள் ஒழிந்து தொலையட்டும் சொன்ன நம்ம ஆளுங்க ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி கழிச்சாங்கன்னு விடுங்க, அது வேற விஷயம். அந்த இன்றைக்கு திமுகவிடம் கள்ள உறவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. உங்க எல்லாருக்கும் பரவலா ஞாபகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நான் பதில் சொன்னால் உங்கள் செவிப்பறை கிழிந்து விடும், உங்கள் ஜவ்வு கிழிந்து விடும் என்று சொன்னார். நான் கூட எதுக்குடா இந்த ஆள் இவ்வளவு கடுமையெல்லாம் பேசுறான், ரவுடித்தனமா பேசுறான்னு நினைச்சா, நான் சொல்லக்கூடிய கருத்து உனக்கு செவிப்பறையை கிழித்து விடும்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த தவழ்ந்த பாரியார் சொல்லியிருந்தாரு. அதோட மட்டும் அவர் நிக்கல. அடுத்ததா ஒரு கருத்தை சொன்னாரு. உன் வீட்டுக்கு பக்கத்தால ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு தெரியுமா, அந்த காலேஜுக்கு செவிரேறி குதிச்சு போன தெரியுமா, அந்த செவிரேறி குதிச்ச கதையை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த தவழ்ந்த பாரியார் நிறுத்திட்டாரு. இன்னைக்கு உனக்கு கள்ள கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு கள்ள கூட்டாளியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய, நான் சொல்றதை நல்லா எழுதி வச்சுக்க, நான் மைக்கு கிடைச்சதுங்கிறதுக்காக பேசல, இன்னும் 2 வருடத்திலோ இல்லது அடுத்த 5 வருடங்களிலோ திமுகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தவழ்ந்த பாரியார் கூட்டணி கட்சியும் கூட்டணி அமைத்து பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்யும். இது நடக்கின்றதா இல்லையா என்று பாருங்கள். அதுக்கு அச்சாரமாகத்தான் நாங்கெல்லாம் பங்காளிங்க, ஒண்ணு நான் இருப்பேன் இல்ல நீ இருப்ப அப்படின்னு இவனுங்களுக்குள்ள பேசிக்கிறானுங்க. இந்த உங்களை பற்றி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, அன்று நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது முதல்வராக இருந்தவர் உங்களை பற்றி சொன்ன கருத்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஏறி குதிச்சு போனேன்னு. அதை தாண்டி பாலகங்கான்னு சொல்லி மத்திய சென்னை மாவட்டத்தில் நம்ம அண்ணனுக்கெல்லாம் நல்லா பழக்கம் இருக்கும். மத்திய சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவர், எனக்கு தெரிஞ்ச அவர் கவுன்சிலர் எலெக்ஷன்ல இருந்து ஜனாதிபதி எலெக்ஷன் வரைக்கும் ஒரு எலெக்ஷன்லையும் ஜெயிச்சதில்லை. அவர் ஜெயிச்ச ஒரே எலெக்ஷன் அம்மானால ராஜ்யசபால மட்டும் ஜெயிச்சார். அது கூட தோத்துருவாரோன்னு நான் எனக்கு வேண்டப்பட்ட அதிமுக காரங்கள்ட்ட சொல்லுவேன். அந்த பாலகங்கா பேசிய ஒரு வீடியோ இருக்கு. மவுண்ட் ரோடு புகாரி ஹோட்டல்ல இருந்து இந்த ஸ்டாலினை எப்படி அழைச்சிக்கிட்டு போனாங்கன்னு சொல்லி சாங்கோ பாங்கமா விளக்கமா பேசி என்ன காரணத்துக்காக வித்யாசாகர் ஒரு செவிலியே அரைஞ்சாரு அப்படிங்கிற அளவுக்கு, அதுவும் ஒரு பெண் விஷயம்னு சொல்லி அந்த பாலகங்கா பேசின வீடியோ இருக்கு. யாராவது கேஸ் போடணும்னா பாலகங்கா மேல போடணும், இந்த தவழ்ந்த பாரியார் மேல போடணும். அந்த அளவுக்கு பெண்களை இழிவாக மலினமாக ஒரு போகப் பொருளாக கருதிய ஸ்டாலின் அவர்களுக்கு மோடியை பார்த்தா பிடிக்காது. என்ன காரணம்னா, கர்நாடகால போய் ஏதோ ஒரு ஊர்ல பிளைட் விட்டு இறங்குறாரு மோடி. அந்த அம்மா நம்ம ரபியா சோமு மாதிரி அங்க ஒரு அம்மா மோடியை வரவேற்க வந்தாங்க. அவங்க பூங்கொத்து கொடுத்து மோடிக்கு குனிஞ்சு கும்பிட்ட உடனே மோடி அந்த அம்மாவை பெண் சக்தியாக, துர்க்கையின் வடிவமாக, மாரியம்மனின் வடிவமாக அந்த அம்மாவை கருதி, சக்தி வடிவமாக கருதி காலை தொட்டு வணங்கினாரு. உடனே இந்த திமுக இருக்கிற காலி பயிலெல்லாம் என்ன தெரியுமா போட்டானுங்க, அது அதானியோட சம்சாரத்தை மோடி காலில் விழுந்து கும்பிடுறாரு. இந்த பயலுக்கு அதே அதானியும் அம்பானியும் வீட்டில் கூப்பிட்டு விருந்து கொடுத்த இந்த பயலுங்க ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளைங்கிற கதையா இந்த பயலுக. அம்பானியும் அதானியும் இவங்க வீட்டில் கூப்பிட்டு சோறு போட்டு நொட்டலாம். ஆனா மோடி ஏதோ ஒரு மேயருக்கு மரியாதை தெரிவிக்கும் விதமாக அவருக்கு குனிந்து வணக்கம் தெரிவித்தால் அது அம்பானி சம்சாரங்க. அதனால தாங்க மோடி கும்புறாரு. காசுக்காக நாக்கை தொங்கப்பட்டு கொண்டு அலையும் இந்த கூட்டங்களுக்கு பெண்களை மதிக்க தெரியாது. ஜெயலலிதாவை கேவலமாக நடத்தியது போன்று சட்டமன்றத்தில் இன்னொரு பொம்பளையும் நடத்திருப்பாங்களா அவங்க? அதுக்காக தான் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இன்றைக்கு வேலூரில் பேசும்போது பெண்களை கேவலமாக, அசிங்கமாக, அருவருப்பாக, போகப் பொருளாக நினைக்கும் கட்சி திமுக அப்படின்னு சொன்ன இங்க கிராமத்தில் இருந்தவங்க எத்தனை பேர் தெரியல, மாட்டுக்கு தார்குச்சி போட்டு அது துள்ளி குதிக்கும். அந்த மாதிரி உடனே ஸ்டாலினுக்கு அவ்வளவுலாம் ரோசம் இருக்கான்னு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. மோடி அவர்களின் ஒற்றை வார்த்தை ஸ்டாலினை தீண்டி உள்ளது. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாரு, மோடி
தமிழ்நாட்டுக்கு வந்து வேடந்தாங்கல் மாதிரி வராரு. வேடந்தாங்கல்ல பறவைகள் வருது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பறவையும் வருது. அந்த பறவையினால இனப்பெருக்கம் ஏற்படுது, மகரந்த சேர்க்கை ஏற்படுது, நல்லது ஏற்படுது. அதே மோடி தமிழகத்திற்கு 4 வழிச்சாலைகள் கொடுத்துள்ளார், ஸ்மார்ட் சிட்டி கொடுத்துள்ளார். அண்ணன் கூட பேசும்போது சொன்னாங்க, அண்ணனும் பேசும்போது சொன்னாங்க, பல்வேறு திட்டங்களை தமிழகத்துக்கு வழங்கியுள்ளார். தீராத காவிரி பிரச்சனையை கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக 1920 100 ஆண்டுகள் தீராமல் இருந்த காவிரி பிரச்சனையை தீர்த்து வைத்து காவிரி மேலாண் வாரியம் அமைத்து கொடுத்து நாங்கெல்லாம் இன்னைக்கு சோறு திங்கிறோம்னா அது மோடி போட்ட பிச்சைடாது. எங்களுக்கு காவிரி டெல்டா பகுதியின் விவசாயி நானு. எங்களுக்கு கடைமடை பகுதி சீர்காழி கிட்ட எங்களுக்கு தண்ணி எப்ப வரும்னு தெரியாது, எப்ப நிறுத்துவான்னு தெரியாது. அந்த மாதிரி இருந்த ஒரு பிரச்சனையை 2018 இருந்து 2023 வரை எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. 2023 இருந்து எங்களுக்கு குண்டிகள் வரத்துக்கு கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க கர்நாடகாக்காரன். அந்த லெவல்ல இருக்கு. அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்த ஒற்றை காரணம் போறாதா ஸ்டாலின் அவர்களே? ஆனா இவர் என்ன சொல்றாரு, மோடியை பார்த்து இப்படி சொல்றாரு. இப்படி சொன்னா நாம என்ன, மோடி வந்து இவருக்கு பதில் சொல்லுவாரா? அண்ணாமலை கூட இவர் தகுதிக்கு, அண்ணாமலை தகுதிக்கு ஸ்டாலின்லாம் ஒரு ஆளே கிடையாது. நான் இருக்கேன், பால்மாரியப்பா இருக்காரு, சசிராமன் இருக்காரு, நம்ம இவரு தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணா. உண்மையிலேயே நம்மளை விட இன்னும் வெறி கொண்டு அவங்க தான் தாக்கணும். ஏன்னா பிரதமராக வர இருந்த ஜி.கே. மூப்பனாரை தடுத்து ஒரு தமிழன் பிரதமராவதை தடுத்த ஒரு குள்ளநெறி கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். மறந்து விடாதீர்கள் தமிழர்களே. இவன் தான் தமிழனுக்கு உழைச்சேன், தமிழனுக்கு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு கைது திரிப்பான் இந்த பையன். இப்படி மோடியை சொன்ன விமர்சித்த ஸ்டாலினை நான் சொல்றேன், நீங்க ஒரு திருக்கழுகுன்றம் கழுகு. அந்த திருக்கழுகுன்ற கழுகு சோறு வைக்கும் போது மட்டும்தான் வரும், மீதி நேரத்தில் வராது. அந்த மாதிரி ஓட்டு கேட்கணும்னா மக்களை நோக்கி ஸ்டாலின் வராரு. அந்த ஓட்டு கேட்டு கொள்ளையடிச்சு பையனுக்கு சிம்மாசனத்தில் உட்கார வைக்க, அவருக்கு மணிமகுடம் சுட்டுவதற்காக ஓட்டு பிச்சை கேட்டு மக்களிடம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஸ்டாலின். நீங்கள் இந்த ஸ்டாலினை புறந்தள்ள வேண்டிய அவசியம் என்னென்ன காரணங்களால் என்று எனக்கு முன்பாக பேசியவர்களும் பட்டியலிட்டுள்ளார்கள். நானும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் பட்டியலிட்டு விட்டு விடைபெறுகின்றேன். கேட்டா இவங்க சொல்லுவாங்க, தமிழினத்தை காப்பதற்காக அவதாரம் எடுத்து வந்தவர்கள் நாங்களுமா. எல்லா ஊர்லயும் பாருங்க, ஆதி மலையாளி, ஆதி தெலுங்கர், ஆதி கன்னடர், இப்படிதான் எல்லா ஊர்லயும். ஆதி ஆந்திரர், நீங்க பாத்தீங்கன்னா ஆதி ஆந்திராஸ்னே இங்க ஒரு ஜாதிக்கு பேர் இருக்கும். ஆனா ஆதி தமிழன்னு சர்டிபிகேட்ல நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? இவன் யாரை கேட்டுங்க நம்மள திராவிடன்னு சொல்லி அடக வச்சான். இவனுக்கு அந்த இதை கொடுத்தது யாருங்க இவனுக்கு? அதோட இல்லாம தமிழ் மொழியை சிதைத்தது. அதுவும் உங்களை மாதிரி ஆட்களுக்கு நல்லா தெரியும். எங்க வீட்டுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி ஏசி ரிப்பேர் பண்ண ஒரு தம்பி வந்தாரு. அவர்கிட்ட சொன்னேன், அப்பா நீ நேரா வா, நேரா வந்து இடது பக்கம் திரும்பு. இடது பக்கம் திரும்பினேன்னா வலது பக்கத்துல 5வது வீடு எங்க வீடுன்னு. சார் தமிழ்ல சொல்லுங்க சார். டேய் அப்ப நான் சொன்னது என்ன மொழிடா? சார் எனக்கு புரியும்படியா நான் ஸ்ட்ரைட்டா வந்தா எப்படி சார் வரணும், லெப்டா ரைட்டான்னு கேட்டான். திமுகவின் சாதனை எளிய தமிழ் பேசக்கூடிய மக்களை ஆங்கிலத்துக்கு அடிமையாக வைத்து, ஆங்கிலத்தின் மீது மோகம் கொள்ள வைத்து தமிழை அழித்தொழிக்கும் வேலையை இவர்கள் யாருக்காகவோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த யாருக்காகவோ என்பதை நீங்கள் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ் மொழியை சிதைச்சான், கச்சத்தீவை அடகு வச்சான். அது கச்சத்தீவு அல்ல, எச்சத்தீவு, சொச்சத்தீவு அப்படின்னு இவங்க தகப்பனார் சொன்னாரு. ஏண்டா கச்சத்தீவு கொடுத்தேன்னு கேட்டபோது இந்திரா காந்தி அது சர்க்காரியா கமிஷனை காமிச்சு இந்த ஆளை மிரட்டி கச்சத்தீவை கொடுக்க வச்சாங்க. மாறாக பாரதிய ஜனசங்கம், பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்பாக இருந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மிக அகில இந்திய தலைவராக, மிக மூத்த தலைவராகவும் சட்ட அமைச்சராகவும் விளங்கிய ஜனா கிருஷ்ணமூர்த்தி தான் சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு தொடுத்தாரு. கருணாநிதியா தொடுத்தாரு, இந்திரா காந்தியா தொடுத்தாரு. மாறாக இவர்கள் காட்டி கொடுத்த எட்டப்பர்கள், கயவர்கள் இவர்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு மத்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்களும் இந்த கச்சத்தீவு விஷயத்தை தோண்டி எடுத்து மீண்டும் பாரத நாட்டுடன் இணைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயிலையை எல்லாத்தையும் வித்துக்கிட்டே போவானுங்க, எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டே போவானுங்க, எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே போவானுங்க, எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிட்டே போவானுங்க. நாம பின்னாடியே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சா ஏன் மோடி வர? இந்த கேள்வியை மட்டும் நல்லா வக்கணையா கேட்பாரு இவரு. அதோட இல்லைங்க, திமுக காங்கிரஸ் ஆட்சியில
வாரத்துல 2 மீனவனால் சுட்டுக் கொல்லப்பட்டான். இந்த பகுதியில் மீனவர்கள் அதிகமா இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே ஏதாவது ஒரே ஒரு மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கானா? நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு மீனவன் கூட சுட்டுக் கொல்லப்படவில்லை. மாறாக இலங்கையில 4 மீனவர்களை தூக்கு தண்டனை அந்த கோர்ட் கொடுத்து தூக்கில போடுன்னு சொல்லிடுச்சு. தூக்கில போடுன்னு சொன்ன உடனே மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை அரசுடன் பேசி குற்றத்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதை நிறுத்தி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மீனவர்களை வெளியே கொண்டு வந்து இன்றைக்கும் அவர்கள் குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ்கின்றார். அந்த ஒரு நன்றி கடனாவிற்காவது நாம் மோடியையும் தாமரையும் ஆதரிக்க வேண்டாமா? இந்த ஸ்டாலின் சொல்றாரு இவர் ஏன் வராரு? ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு இது சொன்ன உங்களுக்கு. அதோட இல்லாம அடுத்த கொடுமை பாருங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை. அதை இவரால் 2 மாநிலத்துக்குள்ள இவங்க கூட்டணி கட்சிக்குள்ள சண்டை வந்தாலே காப்பாற்ற முடியாத ஸ்டாலின் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்து வச்சுட்டாராம். எல்லாத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் தாம் பையன் பேர் உதயநிதி ஸ்டாலின், நீங்க வேற எதுவும் கற்பனை பண்ணிக்காத, நான் கருணாநிதி பேர்லாம் நான் சொல்லல. பையன் உதயநிதி ஸ்டாலின்கிறதையே துண்டு சீட்டை பார்த்து படிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போர்ல அவர் சமாதானம் செஞ்சு அங்க இருக்கிற தமிழர்கள் அழிச்சிட்டு வந்துட்டாரு. அதோட நேரத்தில் இவனுங்க மோடி அவர்கள் ரஷ்ய அரசுகிட்டையும் பேசி உக்ரைனையும் பேசி அங்க இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை அனைவரையும் மீட்டு கொண்டு டெல்லியில கொண்டு வந்து இறக்கி மெட்ராஸ்ல இன்னொரு பிளைட்ல கொண்டு வந்து இறக்கும் போது இங்க இருந்து ஒரு 4 அமைச்சர், இவங்க சாதனையை சொல்றேன் கேளுங்க, நாம சும்மா எல்லாம் சிரிக்க முடியாது. டெல்லிக்கு இங்க இருந்து ஒரு 4 அமைச்சர் போய் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு ஒரு 10-15 கோடி ரூபாய் செலவு பண்ணான். அது எதுக்காக செலவு பண்ணான்னு எனக்கு தெரியாது. அங்க செலவு பண்ணி அங்க வந்தவங்களுக்கு எல்லாம் பூங்கொத்து கொடுத்து, சார் சொல்லுங்க ஸ்டாலின் தான் செஞ்சாருன்னு சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க ஸ்டாலின் தான் கூட்டு வந்தாருன்னு சொல்லுங்க இப்படின்னு அங்க டியூட் பண்ணா. மெட்ராஸ் ஏர்போர்ட்ல வந்தா இங்க இந்த ஸ்னேக் பாபு இருக்காரு பாருங்க, இந்த கணபதியர் பேக்கரி டீலிங்கிறாங்க அவருக்கும் அது என்ன கணபதியர் பேக்கரி டீலிங்னு நானும் பல பேரை கேட்டு பார்த்துட்டேன். நீங்க அப்புறம் கூட்டம் முடிஞ்சோன்னு நீங்க எல்லாம் சொல்லுங்க, நான் அது ஏதோ ஒரு அடல் சொல்லிக்காதேன்னு நினைக்கிறேன். சேகர் பாபுக்கு சொல்றீங்க, அது என்னன்னு எனக்கு புரியல. அந்த கணபதியர் பேக்கரி டீலிங்காரரு அந்த மேயரை பார்த்து அச்சு விடுமா, அச்சு விடு அச்சு விடு அச்சு விடு அப்படி மாதிரில அந்த மாதிரி ஏர்போர்ட்ல இறங்குற அந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட படிக்கிற பசங்கள்ட்ட நாங்க தான் அடிச்சுட்டு வந்தோம்னு சொல்லு, நாங்க தான் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டுற பயலுக்கு பாருங்க. இவனுங்க இங்க ஒரு பிடிசி பஸ் எடுத்துட்டு போய் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து செக்ரட்டேரியட் வரைக்கும் கூட்டு வந்தானுங்க. அதுக்கு 3 கோடி ரூபாய் கணக்கு எழுதியிருக்கானுங்க. ஆனா உக்ரைன்ல இருந்து மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு வந்த மோடி ஒன்னும் செய்யல. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து அவன் நடந்து வந்திருந்தா கூட 1 மணி நேரத்தில் வந்திருப்பான். அவனை உக்ரைன் மாணவர்களை காப்பாற்றிய ஸ்டாலின் அவர்களே நம்மளெல்லாம் பார்த்தா அவனுக்கு பைத்தியக்கார பையன் நினைச்சுக்கிட்டாங்க. அவன் ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சி பாருங்க. இவ்வளவு தூரம் தமிழர்களுக்கு நல்லது செஞ்ச மோடியை பார்த்து அவர் பையன் என்ன சொல்றாரு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சிரிக்கிறார் பாருங்க அப்படின்னு இளம் சிங்கம் அண்ணாமலை மிகச்சிறந்த பதில கொடுத்தாரு. இவருக்கு ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு கூட லாய்க்கு இல்லாத பையங்க இந்த ஆளு அப்பம் பேரை எடுத்துட்டா. உண்மைங்க, ரோட்ல நடந்து போட்டாங்க. ஸ்டாலின்ங்கிற கருணாநிதிங்கிற பேர் இல்லாம உங்களுக்கும் எனக்கும் மரியாதை இருக்கும். ஏன்னா நம்ம நேர்மையா உழைச்சு நம்ம சம்பளத்துல நம்மளுடைய வருமானத்துல நம்மளுடைய உழைச்ச காசுல நம்ம பொங்கி திங்கிறோம், நம்ம குடும்பத்தை காப்பாத்துறோம். நம்ம ஊரை அடிச்சு ஒலையில போடல, ஊரான் சொத்த சூறையாடல, அடுத்தவன் கொண்டாட்டி இழுத்துட்டு போல, அவளுக்காக நம்ம 50 கோடிக்கு நம்ம துபாயில பிளாட் வாங்கி கொடுக்கல, நம்ம அதுக்காக ரேசிங் ட்ராக் இங்க ஹிந்து ஆபீஸ் வாசல்ல போடல. இது நான் யாருக்காக சொல்றேன்னு நினைக்காது, யாருக்காக சொல்றேன்னு எனக்கும் தெரியாது. சொன்னாங்க, நான் சொல்றேன், அவ்வளவுதான். நாம நேர்மையா வாழறோம். நேர்மையா வாழறவங்களை கண்டாலே திமுகக்கும் கருணாநிதி கும்பலுக்கும் பிடிக்காது. காமராஜர் அப்படிதான் சொன்னாங்க. அவரை பார்த்து அண்டங்காக்கை. அவர் ரஷ்யா போனாரு. ரஷ்யாவுக்கு சாதாரணமா எரும மாட்டு தோலை தான் இந்தியால இருந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு எருமாடே ரஷ்யாவுக்கு போகுதுன்னு காமராஜரை பார்த்து கேவலமா பேசின கும்பல் தான் இந்த கருணாநிதி கும்பல். காமராஜர் இறந்து போகும்போது அவர் பையில வெறும் 120 ரூபாய் பணம் இருந்தது. அவரை பார்த்து ஏழை பங்காளின் பங்களா பாரீர், அவர் ஆந்திரா வங்கியில டெபாசிட் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு கூத்தாம போய் சொன்ன பயலுக, கக்கனை வசைமாறி பொழிந்தவர்கள், காமராஜரை ஏளனம் செய்தவர்கள். மோடியை மட்டும் அண்ணாமலை மட்டும் அங்க விட்டு வைப்பாங்க. இவங்களுக்கு நல்லதை கண்டாலே ஆகாதுங்க. இவனுக்கு கோபம் வரும். ஏய், என்ன மாதிரி நீ அயோக்கியனா இல்லாம நீ மட்டும் ஏன்டா நேர்மையை பத்தி பேசுற அப்படின்னு இவனுக்கு வீறு கொண்டு கோபம் வரும்.
எனக்கு கூடங்க ஒரு 4 வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த சமுதாயத்து மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை எழுந்துட்டு வந்திருந்தேன். ராமகோபாலனால் நான் வளர்க்கப்பட்டிருந்தாலும் RSS சித்தாந்தத்தில் நான் ஊறி இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிற எனக்கு அந்த சந்தேகமே வந்திருக்க கூடாது. இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போகுது, ஓட்டுக்கு பணம் வாங்குறான், எல்லா இடத்துலயும் பணம்னு அலையிறான், ஏமாத்துறான். இப்படி இருக்கிற ஊர்ல இனி நல்லது எப்படி நடக்கும் அப்படிங்கும் போது இறைவனால் அனுப்பப்பட்ட தேவதூதன் மாதிரி அண்ணாமலை, இளம் சிங்கம் அண்ணாமலை தமிழகத்திற்கு பிஜேபிக்கு தலைமை ஏற்றார். தலைமை ஏற்றதோடு மட்டுமல்லாமல் இளம் சிங்கம் அண்ணாமலை ஃபைல் 1, ஃபைல் 2, டிஎம்கே ஃபைல் 3 3 ஃபைலை வெளியிட்ட உடனே இளைஞர்களின் ஆதரவும், படித்தவர்கள், பண்பாளர்கள், உழைக்கும் வர்க்கத்தினர் ஆதரவும் மெல்ல 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 பிஜேபியை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு உதாரணமாகத்தான் நேற்றுக்கு நரேந்திர மோடி அவர்களின் ரோட் ஷோல தன்னெழுச்சியுடன் பல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதே அதற்கு ஒரு உதாரணம். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இன்றைக்கும் நேர்மைக்கும் சத்தியத்திற்கும் இந்த நாட்டில் மரியாதையும் மதிப்பும் உள்ளது. அந்த மரியாதையும் மதிப்பும் பாதுகாக்கப்பட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி பாரத நாடு உலகின் குருவாக திகழ வேண்டும். நம் நாடு பாரத அன்னையானவள் இந்த உலகத்தை ஆள வேண்டும். நான் ஆள்றதுன்னா நான் சொல்றது போர் தொடுத்து அவன் நாட்டெல்லாம் பிடிக்கிறதுன்னு சொல்லல, மரியாதையாக. இப்ப அண்ணனை பார்க்கும்போது ஒரு பெரியவர்னு கும்பிட்டு பண்பாளர்னு கும்பிடுறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ்ல மூப்பனார் வாசன்னு பிரயாணப்படுறாரு, நல்லவராக தான் இருப்பாரு அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி ஒரு இந்த நாடு நல்லவர்களுக்கான நாடு என்று அடையாளம் காணப்பட வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை சின்னம். ஐயா GK வாசன் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம், OPS மற்றும் TTV தினகரின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து ஏழை எளிய மக்களுக்காக கேசாரி கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பால் கனகராஜ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்து, பிறக்கும் போதே கொள்ளையடிச்ச பணத்தோடு பிறந்த கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு டெபாசிட் போகும்படி கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிப்பதோடு மட்டுமல்லாமல் அக்கம் பக்கத்தினரையும் வாக்களிக்க சொல்ல வேண்டும், என் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.